இந்த மாதிரி இட்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சாஃப்டா நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி. குஷ்பு இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாயில போட்டோன்னே கரையிற அளவுக்கு சாஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இட்லி பண்றதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிடலாம். 4 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதோடவே 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து கண்டிப்பா புது உளுந்தா எடுத்துக்கோங்க. அப்பதான் அரைக்கும் போது நல்லா பொங்கி வரும். இதோடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சி எடுத்துடலாம். நல்லா 20ல இருந்து 25 நிமிஷம் இந்த மாதிரி மெத்துன்னு ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து ஆட்டினதுக்கு அப்புறமா இதுல ஜவ்வரிசி சேர்த்து கொஞ்ச நேரம் ஆட்டினதுக்கு அப்புறமா இதோடவே அரிசியும் சேர்த்துருங்க. அரிசி நல்லா நைஸா அரைச்சதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம உளுந்தோட கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துட்டு நான் 2 பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கிட்டேன். நல்லா 7ல இருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவு புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா இட்லி ஊத்தும் போது கலக்க கூடாது. அப்படியே மேலாப்புல தான் எடுத்து ஊத்தணும். கலந்துட்டு ஊத்துனீங்கன்னா இட்லி சாஃப்ட்னஸ் கம்மியாயிரும். இது அப்படியே மேலாப்புல ஊத்திட்டு தேவையான அளவு ஊத்துனதுக்கு அப்புறமா அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி மாவு உள்ள வைக்கணும். 5ல இருந்து 7 நிமிஷத்துல நம்மளுக்கு இட்லி சூப்பரா தயாராயிரும். எந்த லெவல சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. மேல தண்ணி தொளிச்சிட்டு மெதுவா எடுத்தீங்கன்னா துணியில ஒட்டாம சூப்பரா வரும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இட்லி நீங்க வேக வச்சீங்கன்னா எடுக்கும் போது துணியில கண்டிப்பா ஒட்டும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு கணக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.